ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, கோயம்புத்தூரில் ஸ்போர்ட்ஸ் முகாம் நடக்க போகுது. அது எங்கே நடக்குது, எத்தனாம் தேதி நடக்குது, ப்ளஸ் கொடைக்கானலில் யாராவது டூர் போகிறதா இருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு கெஸ்ட் ரூம் தேவைப்படுது அப்படின்னா அது எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிற சின்ன டீட்டெயில் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தகவலை எல்லா எக்ஸர்வீஸ் மேனுக்கும் பகிருங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஸ்போர்ட்ஸோட முகாம் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அது குறிப்பாக வருகின்ற ஜூன் மாதம் 14ஆம் தேதி கோயம்புத்தூரில் நடக்க போகுது. எந்த இடம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். இந்த காலேஜில் நடக்க போகுது. இதில் வந்து முக்கியமாக உங்களோட ஸ்போர்ட்ஸ், ECHS, அதுக்கடுத்து வந்து வேலைவாய்ப்பு சம்மந்தமாக, பேங்கிங் சம்மந்தமாக ஜில்லா சைனிக் போர்ட்லேருந்து அதிகாரிகள் வராங்க. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நேரடியாக போய் தீர்க்க முடியாத ஒரு சில பிரச்சனைகளை உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் அந்த முகாமில் சந்தித்து சம்மந்தப்பட்ட CDAலேருந்து அதிகாரிகள் வருவாங்க, ஜில்லா சைனிக் போர்ட்லேருந்து அதிகாரிகள் வருவாங்க. அவங்கக்கிட்ட நேரடியாக உங்களோட குறைகளை சொல்லி கருத்து கேட்டு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரில் சுற்று வட்டார பகுதியில் இருக்க மக்கள் வந்து இந்த 14 ஜூன் அன்னைக்கு காலையில் நடக்கக்கூடிய இந்த முகாமில் கலந்துக்கிட்டு உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கள். அடுத்து வந்து திண்டுக்கல் நம்மளோட சோல்ஜர் போர்டில் இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. யாராவது கொடைக்கானல் அந்த பக்கம் யாராவது போனீங்க, இல்லை சுற்றுலா போனீங்க, இல்லை வேறு ஏதாவது வேலைக்காக போனீங்க அப்படின்னீங்கன்னா கொடைக்கானல் அவங்களோட இடத்துல வந்து இப்போ வந்து விடுதி வந்து கொடுத்துருக்காங்க, சானிக் ரெஸ்ட் ஹவுஸ். அதை வந்து புக் பண்ணுறதுக்கான இமெயில் ID கொடுத்துருக்காங்க. புக் பண்ணும்போது உங்களோட டிஸ்சார்ஜ் புக்கு, உங்களோட ID கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் நீங்கள் அவங்க இமெயில் ஐடிக்கு அனுப்பணும். மினிமம் ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடியாவது இது நீங்கள் புக் பண்ணியிருக்கணும். ஏன்னா உடனே புக் பண்ணால் கிடைக்காது. இப்போ அவங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. யாராவது கொடைக்கானல் போகிறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அங்கே தங்குறதுக்கு ஏதாவது இடம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஒரு தகவலை அவங்களுக்கு பகிர்ந்து அவங்களும் போகிறதுக்கு முன்னாடியே இந்த இமெயில் ஐடிக்கும் உங்களோட திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க சோல்ஜர் போர்டில் கண்டக்ட் பண்ணி அவங்க அந்த புக்கிங்கை முடிச்சுட்டாங்க அப்படின்னாங்கன்னா, வெளியே தங்குறத விட அங்கே தங்குனாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கும். ப்ளஸ் லோ காஸ்ட்டில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அவங்க இருப்பாங்க. அதனால் யாராவது கொடைக்கானல் போகிறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு பகிருங்க. அதுக்கடுத்து வந்து இப்போ இன்கம் டேக்ஸில் வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆயிருச்சு. ஆனால் ஆஃப்லைன் மோடில் தான் போர்ட்டல் இப்போதைக்கு ஓப்பன் ஆயிருக்கு, இன்னும் ஆன்லைன் மோடில் வரல. யாராவது அவசரப்பட்டு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ளே ஆன்லைன் மோடுக்கு இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள். இல்லை சார், எனக்கு இது தெரியும், JSN ஃபைலில் டவுன்லோட் பண்ணி என்னால் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சாலிடாக தெரிஞ்சவங்க மட்டும் நீங்களாக ஃபைல் பண்ணுங்கள். இல்லைனா நீங்களாக தவறுதலாக பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா ப்ரீஃபில் டேட்டா தான் அதில் வரும். அதில் இன்னும் உங்களோட 26 AS, AAS, TAS மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் அதில் ஆட் ஆகிருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அந்த டேட்டாவை வச்சு நீங்கள் தவறுதலாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னும் ஒரு 10-15 நாள் வெயிட் பண்ணி வெப்சைட்லேயே ஆன்லைன் மோட் ஓப்பன் அதுக்கப்புறம் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் உங்ககிட்ட இருக்க டேட்டாவை நீங்கள் கலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் நம்ம சொல்ல வேண்டியது. ஏன்னா நிறைய நார்த் இந்தியாஸ், நிறைய ஹிந்தி யூடியூப் சேனலில் அவங்க வந்து இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு, பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதை நம்பி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் ப்ரீஃபில் டேட்டாவை டவுன்லோட் பண்ணி JSL ஃபைல் மூலமாக நம்ம அப்லோட் பண்ண முடியும். ஆன்லைனில் நீங்களாக செல்ஃபாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது எல்லாராலையும் முடியாது. தெரிஞ்சவங்க பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க வெயிட் பண்ணுங்கள். ஆன்லைன் மோடு ஓப்பன் ஆயிரும் இன்னும் 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே. அப்படி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வீடியோ போட்டு அவேர்னஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இன்கம் டேக்ஸை வந்து நீங்கள் ஃபைல் பண்ணிக்கோங்க. இதான் இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்கிறது. இந்த மாதிரி நல்ல முன்னாள் இராணுவ வீரர்கள் சார்ந்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களால் மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்னு 29 rupees பே பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். இதுக்கு மேலே நம்மளோட வெப்சைட் இருக்குது, www.esmthambis.com. அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள். முன்னாள் இராணுவ வீரர்கள் தேவையான GO சர்க்குலர்ஸ், அதுக்கடுத்து பிளாங்க் ஃபார்ம்ஸ் நிறையா நம்ம அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். யாருக்காவது தேவை அப்படின்னீங்கன்னா அந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன அப்டேட் பண்ண முடியும், உங்களோட சஜஷன்ஸ், உங்களோட ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அந்த வெப்சைட்லேயும் சொல்லலாம். நம்மளோட இந்த யூடியூப் சேனல் கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷன் மூலமாக நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். நம்முடைய ESM தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.